சபிக்கக்கூடியவராக ஒரு மூமின் இருப்பாரா? இருக்க மாட்டார். சபிக்கிறது நமக்கு கூடவே கூடாது. ஆனால் இன்றைக்கு சாபம் என்பது சர்வ சாதாரணமா வந்துகிட்டு இருக்கிறது. சபிக்கிறது குடும்பங்கள்ல கூட ஈஸியா வருது. பிள்ளைகள்கிட்ட ஈஸியா சபிக்கிறமே. பெற்றோர்கள் பிள்ளைகளை செய்கிற மாதிரி, பெற்றோர்கள் பிள்ளைகள் பெற்றோர்களை, கணவன் மனைவியை, மனைவி கணவன உறவுகளை, இப்படி எது செய்யக்கூடாதோ அதன் மூலமாக நோவினை கொடுக்கப்படுது பாருங்க. இதை ஒரு மூமின் செய்ய மாட்டான். அதே போல அருவருக்கத்தக்க செயல்களை செய்ய மாட்டான். கெட்ட செயல்களை, கெட்ட பேச்சுக்களை பேச மாட்டான். மனிதர்களுக்கு நோவினை என்பதே கூடாது. அதனாலதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொருத்தருடைய மானம் புனிதமானது என்று சொன்னாங்க. எங்க என்று சொல்றாங்க? ஹரம்ல என்று சொல்றாங்க. புனித மக்காவுல என்று சொல்றாங்க. இந்த நாள், இந்த ஊர், இந்த நகரம் எப்படி, இந்த நாள், இந்த ஊர், இந்த மாதம் எப்படி புனிதமானதாக இருக்கிறதோ அதுபோல உங்களுடைய உயிர், உடைமை, மானம் எல்லாமே புனிதமானது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க.